மெய்யாகவே உங்கள் மத்தியிலே என்னை நிற்க பண்ணின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், ஏற்ற சமயத்தில் உங்கள் முன்பதாக என்னை நிறுத்தி இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நாம் 3 காரியங்களை தியானித்தோம். மொத்தம் 7 காரியங்கள் உண்டு என்று சொல்லியிருந்தேன். ஆவிக்குரிய ஒழுங்குல 7 உண்டு, 7 காரியங்கள் உண்டு. அதில் 3 காரியங்களை நாம் பார்த்தோம். சாட்சியை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இடைப்பட்டார். ஆமென் சொல்லலாமா? அதற்கு பிறகு ஒரு கிரமமான ஜப வாழ்வு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது நம்ம பார்த்தோம். நம்ம 3வது காரியமாக வேத தியானம் என்று பார்த்தோம். 4வது காரியம், 4வது ஆவிக்குரிய ஒழுங்கிலே 4வது எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய ஒழுங்குல மிக முக்கியமான ஒரு 4வது காரியம் என்ன அப்படின்னா, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். விட்டு விடாதிருங்கள். என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு எந்த நேரம் என்ன சூழ்நிலை வருதுன்றது தெரியாது. கர்த்தருடைய வருகை வருமா, அல்லது உங்களுக்கு வியாதி பலவீனம் வருமா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்தின் அடிப்படையில் நீங்க சபை கூடி வருதுல ஒரு நாள் விடக்கூடாதுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போ நம்ம கூடி வந்து விட வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த கர்த்தருடைய நாளில் நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த வசனத்துக்கு தயவு செய்து நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், இந்த 14வது வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை உன்னதத்தில் ஏறி இறக்கு பண்ணி உங்களை கொண்டு ஒரு மகிமையான காரியங்களை செய்வாருங்க. மாறாக அந்த நாளை மகிமையுள்ள நாள் என்று எண்ணி அந்த நாளில் உங்க சொந்த பேச்சை பேசாம, உங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்புகிறபடி செய்யாம, உங்க காலை நீங்க விளக்கி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அது கர்த்தருடைய நாள், அது மகிமையுள்ள நாள் என்று எண்ணி கர்த்தருடைய பணிகளை நீங்க நிறைவேற்றும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களையும் உங்க சந்ததியும் கர்த்தர் உயர்ந்த இடத்துல ஏறி வர பண்ணுவார். இன்னைக்கு ரொம்ப தேவைங்க. இது ஒரு அவசியமான சத்தியம். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அநேக காரியங்கள்ல நம்ம கலந்துட்டோங்க. பிள்ளைங்கள்லாம் அன்னைக்கு தாங்க இருக்காங்க வீட்டில். அன்னைக்கு தான் பிள்ளைங்க இருக்கிறாங்க. சாயங்காலம் எங்கே போகலாம்? எங்கேயாவது போகலாம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எங்கேயாவது போகலாம். பூங்கா இங்கே இருக்கா, பார்க் இருக்கா, ஏதாவது இருக்கா? அன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்கும். அங்கே ஆண்டவர் உங்களை பார்த்தாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் நல்ல ஸ்டூடெண்ட் இல்லை.
நான் வேற மாதிரி எங்க இடத்துல பேசுவேன், டீசெண்டா நல்ல ஸ்டூடெண்ட் இல்லைன்றேன். எல்லாமே ரொம்ப முக்கியங்க, எல்லாமே முக்கியம். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிற தெரியுமா? அந்த ஒரு நாள் நீ எனக்கு தரமாட்டியா, என்னண்டை வரமாட்டியா, நானும் நீயும் அந்த ஒரு நாள் நீ எனக்கு தருவாயானால், அந்த ஒரு நாள் நான் உன்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற காரியம், நான் உன்னோடு கூட உறவாடுகிற அந்த நேரம், உன்னை குறித்து நான் பேசுகிற அந்த நேரம், உன் குடும்பத்தை குறித்து, உன் சந்ததியை குறித்து, அந்த நாளிலே உன்னை கொண்டு நான் பல காரியங்களை வெளிப்படுத்துவேன். ஐயா, அது ஒரு கர்த்தருடைய நாள், அது மகிமையுள்ள நாள் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த பகுதியை எடுக்கும் போது எனக்கு ரொம்ப பாரமா இருந்தது. இன்னைக்கு கர்த்தருடைய நாள் எதுக்கோ செலவு பண்றோம். பொண்ணு பார்க்க போறோம், அன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை தான் தேர்ந்தெடுக்கிறோம். பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா கல்யாணம் பண்ண இடத்துல சரியில்லைன்றோம். என்ன பிரதர் நீங்க ஜோம் பண்ணி அனுப்புனீங்க, என்ன பாஸ்டர் நீங்க தானே சொன்னீங்க. எங்கெங்கயோ தப்பு பண்றோங்க, எங்கெங்கயோ தப்பு பண்றோம். கர்த்தருடையதை இன்னொருவருக்கு நீங்க கொடுப்பீர்கள் என்றால் அது ஆசீர்வாதமா இருக்காதுங்க. நான் வேறு விதமா சொல்லணும், பைபிள் சொல்ற மாதிரி நான் வேறு விதமா சொல்லணும். உங்களுக்கு நான் புண்படாதபடி நான் சாதாரண வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாள் அது மகிமையுள்ள ஒரு நாள். அந்த நாளை நம்ம கர்த்தருக்குள் கொடுக்கணுங்க. இன்னைக்கு சபையில சபை கூடி வரும்போது, இந்த சபை கூடி வரும்போது இந்த சபைக்குரிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகளை தவிர, இந்த மந்தையில் உள்ள ஆடுகளை தவிர வேறு ஆடுகள், வேறு இடத்தில் உள்ள ஆடுகளும் இந்த மந்தைக்கு வரணுங்க. அப்ப இந்த நாள் கர்த்தருடைய நாள், கர்த்தருக்குரிய கிரியைகளிலே நாம் பெருகி அவருடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்றுவோமானால் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வாக்குத்தத்தத்தின் படியே ஆண்டவர் உயர்ந்த இடங்களில், பூமியில உயர்ந்த இடங்களில் உன் பிள்ளையை ஏறி இருக்க பண்ணி ஆண்டவர் உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். உங்களுக்கு எனக்கும் மாதிரி தாங்க அவரு. வழக்கத்தின்படியே, அவருடைய வழக்கு என்ன தெரியுமா? ஓய்வு நாள், அந்த பரிசுத்த நாள், அந்த கர்த்தருடைய நாள், அந்த கர்த்தருடைய நாள் இல்லை. அந்த இடத்துல நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆண்டவர் என்னை குறித்து என்ன செய்ய போகிறார்? அங்கே ஒரு பணி இருக்கிறது, வாசிக்கின்ற பணி. வழக்கத்தின்படியே அவர் அந்த பைபிளை வாங்கிட்டு வாசிக்கிறாரு. இன்னைக்கு இந்த கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வரோம், வர்றதும் தெரியல, போறதும் தெரியல. நான் உண்டு பிரதர், நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் ரொம்ப சைலண்டான ஆளு, என் பக்தி இருக்கு பாருங்க, அது எனக்குள்ள இருந்த போதும், நான் யாருக்கும். நீங்க நல்ல ஸ்டூடெண்ட் இல்லைங்க, நீங்க நல்ல ஸ்டூடெண்ட் இல்லை. முதல்ல சபைனா என்னன்னு தெரியுமா? சபைனா என்ன? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த சபைக்குள்ள நம்ம எப்படி அங்கத்தினர் ஆனோம் தெரியுமா? அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட, அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இந்த மந்தைக்குள்ளே நம்ம அங்கத்தினர் ஆனோம்.
சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, சுய ரத்தத்தினாலே. நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப நல்லவங்க, ஏன்னா எங்க அப்பா இருக்கிறாரு பாருங்க, எங்க அப்பா அவரு ரொம்ப வேதம் வேதம்னு இருப்பாரு, எனக்கு ஒரு நல்ல பெற்றோர் இருந்ததுனாலதான் நான் இந்த அனுபவத்துக்குள்ள வந்தேன். உன் கிரியெல்லாம் அழுக்கும் கந்தையும், உன் தகப்பனா இருக்கலாம், உன் உறவுல யாரா இருக்கலாம், நான் இவங்களால தான், நான் அவங்களால தான் இல்லைங்க. இது விலையேறப்பட்ட அந்த ரத்தம், கர்த்தர் அந்த ரத்தத்தை சிந்தி நீ தேடி போல, உன் குடும்பம் தேடி வரல, கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் தேடி வந்து அவர் உன்னை மீட்டுக் கொண்டார். ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல. எபேசியர் 1:23 பாருங்க. எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு. சபை என்னது? சரீரம். யாருடைய சரீரம்? கர்த்தருடைய சரீரம். இந்த சபை இல்ல, இந்த சபை எப்படிப்பட்டது தெரியுமா? சபை என்ன தெரியுமா? கர்த்தருடைய சரீரம் தான் சபை. யாரெல்லாம் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோமோ, யாரெல்லாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றோமோ, யாரெல்லாம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றோமோ, அவங்க எல்லாம் அந்த சரீரமான சபையில அங்கத்தினர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இந்த சரீரமானிய சபைக்கு யார் தலைவர்? இயேசு கிறிஸ்து. அவர் தான் தலையா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். கொலோசியர் 1:18. கொலோசியர் 1:18 வசனத்தை வாசிங்க. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அவரே சரீரமாகிய சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். போதும், அவர் தலைங்க. அப்ப நம்மெல்லாம் யாரு? ரோமர் 12:5. ரோமர் 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் யாருங்க? இந்த சரீரத்துக்குள்ள யாரா இருக்கிறோம்? அவயவங்களாய் இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர் 5:30. சீக்கிரம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அந்த சரீரத்துல நீங்க ஒரு பாத்துங்க, அந்த சரீரத்துக்குள் இருக்கிறீங்க. நல்ல கவனிங்க, சரீரத்துல உங்களை தவிர்க்க முடியாதுங்க. சரீரத்துக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப அந்த சரீரத்துக்குள் நீங்கள் வரும்போது நீங்க எப்படி இருக்கணும்? நல்ல கவனிங்க. நீங்க உங்களுக்கென்று ஒரு செயல் உண்டு. சபை கூடி வரும்போது அதை விடக்கூடாது. ஒன்று, இந்த சபைக்குள் வந்துவிட்ட பிற்பாடு நீங்கள் ஒரு அவயவமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு செயலை வைத்திருக்கிறார். யுத்தத்துக்கு 40 நாள் யுத்தத்துக்கு தாவீதின் கூட்டம், தாவீதின் சகோதரர்கள் இருக்கிறாங்க. பெரிய பலசாலிகள் எல்லாம் இஸ்ரவேலினுடைய சேனை இருக்கு. கோலியாத் வந்து எழும்பி நிற்கிறான். 40 நாளும் கொக்கரிக்கிறான். ஒரே பயம். எல்லாம் பயந்து ஓடுறாங்க. நீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் இல்லைங்க. இஸ்ரவேலரோடு கூட ஆண்டவர் இல்லை. 40 நாளா வெறும் பயம். ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கிட்டார். அங்க ஆண்டவர் இல்லை.
இப்போ ஒரு மனுஷன் அவன் என்ன செய்யறான் தெரியுமா? சகோதரர்களுடைய நலனை விசாரிக்க அனுப்பப்பட்டான்னு சொல்லி அவனுடைய உறவுகள் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தது. ஆனா அவனும் என்ன விதமான பார்வை பார்த்தான் தெரியுமா? நான் இங்கே வருவதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? நான் சர்ச்சைக்கு தாங்க போறேன், நான் சர்ச்சைக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனோம். இல்லைங்க, அது எல்லாரும் சொல்ற வார்த்தை. ஆனா நீங்க இங்க உள்ள வந்துட்டீங்களா? உங்களை குறித்து ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த சேரை ஒழுங்குபடுத்தி போட்டீங்கன்னாலே நீங்க சர்ச்சில் ஒரு வேலையை செய்யறீங்க. இந்த மேட்டை எடுக்கிறீங்க, உதறி போடுவோன்னு சொல்லிட்டு உதறி போடுறீங்க. வந்து நீங்க ஒரு சின்ன வேலையை செய்யறீங்க. செப்பல்லாம் அங்கங்க கிடக்குது, அந்த செப்பல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்றீங்க. ஆட இதெல்லாம் யாராவது பார்ப்பாங்க? திடீர்னு ஜெபம் பண்ண சொல்றாங்க. யாராவது இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும், என்ன பயன்படுத்தும், என்ன நிரப்பும், என்ன பாரப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் இது என் மேல ஆண்டவரே, இன்றைக்கு நான் இங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? சர்ச்சுக்கு வரும்போது அப்படியே இந்த பலூன் காத்து போச்சுன்னா எப்படி இருக்கும்? தொலைன்னு ஆடும். அது மாதிரி வந்து அப்படியே சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துட்டு சர்ச்சில் பேசின வார்த்தையை கேட்டு அப்படியே ஆறுதல் அடைஞ்சு வெளியில போறது, இதெல்லாம் ஒரு ஆர்டினரியான வேலைங்க இது. அப்ப உள்ள வருவதற்கு முன்பதாக இன்னைக்கு போராடுவாரு பாஸ்டர். ஐயோ, ஏன் இப்படி சாட்சி இருக்கு, ஏன் இப்படி ஒரு மந்த நிலைமை இருக்கு, ஏன் தேவ பிரசன்னத்தை உணர முடியல? அப்ப என்ன, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஆராதிங்க, வாயை திறந்து ஆராதனைங்க, இயேசுன்னு சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம்னு சொல்லுங்க. அப்படியே அந்த அட்மாஸ்பியருக்குள்ள கொண்டு வர்றதுக்குள்ள ஒரு 20 நிமிஷம் ஆயிடும். அது ஒரு பக்கம் ஆயிடுறது, இன்னொரு பக்கம் இங்க சரீரம் தோஞ்சு போயிடும். ஏங்க இந்த நிலை? அப்ப சபை கூடி வருவதற்கு முன்பதாகவே ஒரு ஆயத்தத்தோடு கூட இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு போகிறேன். ஆண்டவரே, என் ஆலயத்தை தேவ மகிமையினால் நிரப்பணும், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படணும். இது பலிபீடம் ஆண்டவரே, இது பிரசங்க பீடம் இல்ல, இது பலிபீடம். இந்த பலிபீடத்துல எரிகிற ஆக்கினியா நம்முடைய வார்த்தை வெளிப்படணும். கர்த்தர் இந்த நாளில் உடைய ஜனங்களோடு கூட பேசும். கர்த்தர் இரங்களை சந்திப்பீராக. ஒரு ஜபத்தோடு கூட, ஒரு ஆயத்தத்தோடு கூட நீங்க சரீரமாகிய சபைக்குள் வருவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்கிற வேலையை நீங்க நிறைவேற்றுவீங்க. ஒவ்வொருத்தவங்களும் முயற்சி பண்ணி இருந்தா இந்த வருஷத்துல நான் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி இந்த சர்ச்சை கொண்டு வரேன்னு சொல்லுங்க. ஒரு ஆத்மா, ஒரே ஒரு ஆத்மாவை தாங்க ஆண்டவரே, ஒரே ஒரு ஆத்மாவை நான் கர்த்தருக்குள் நடத்தணும். ஒரு ஆத்மாவை தாங்க ஆண்டவரே, ஒரு ஆத்மாவை நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த வருஷத்தினுடைய முடிவில் இது அப்படியே டெவலப் ஆயிடும். முடியுமா? முடியாதா? ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். இந்த சரீரமாகிய சபைய இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தின்படி இதுல நீங்க இருக்க வேண்டும் என்றால் உங்கள் மூலமாய் நிறைவேற வேண்டிய காரியங்கள் உண்டு. காரணம், நீங்க ஒரு அவயவம், நீங்க சரீரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு சில பொறுப்புகள் இருக்கு, உங்களுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. சபை கூடி வருதுல தயவு செய்து விட்டுறாதீங்க. விட்டா என்ன நடக்கும் தெரியுமா? சத்துரு உங்களை கொண்டு போயிடுவான், பிசாசு கொண்டு போயிடுவான். ஐயா இங்க இல்லைன்னா நான் இன்னொரு சர்ச்சுக்கு போவேன். ஐயா போங்க,
ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? சர்ச்சு நீங்க முதல்ல ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் உங்க கண்ணை திறக்கிறாருங்க. கண்ணை திறந்து நீங்க பார்க்கிற முதல் நபர் யார் தெரியுமா? உன் கண்கள் உன் போதகரை என்ன ஒண்ணு சத்தத்தையே காணும். முதல்ல ஆண்டவர் யாரை காட்டுறார் தெரியுமா? உங்களை மேய்ப்பதற்கு, உங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் முதல்ல உங்களுக்கென்று நியமித்த போதகரை தான் உங்களுக்கு காட்டுறாரு. நீங்க நினைக்கலாம், அவரு வந்தாரு பாரு, அவரு கூப்பிட்டாரு, நான் வந்தேன். அது இல்லாம எனக்கு எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க போறாங்களா, அவங்க கிட்ட கேட்டேன்னா அவங்க என்ன நடத்துனாங்க, அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க, அவங்க என்ன கூப்பிட்டு வந்தாங்க, இவங்க என்ன இல்லைங்க. இவங்கெல்லாம் பயன்படுத்தின ஆளு. ஆண்டவர் உங்களுக்கு, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனேயே ஆண்டவர் உங்க கண்களை திறந்து உங்களுக்கென்று ஒரு போதகரை நியமிக்கிறார் என்றால் அந்த போதகருக்கு கீழே நீங்க அடங்கி இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம். நம்ம இன்னமும் நினைக்கிறோம் போதகர் அவருடைய வேலை, அவருடைய ஊழியம், அதனால அவரு சும்மா பேசிட்டே இருப்பார் பாருங்களேன், அவரு ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஏன் சொல்றாங்க தெரியுமா? உங்களை உள்ளத்தை சுமக்கிறாங்க, உங்களை உள்ளத்துல சுமக்கிறாங்க, உங்களுக்காக உத்தரவாதம் பண்றாங்க. உத்தரவாதம் பண்றதுனாலதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்களுடைய பிரச்சனை போல போராடுகிறாங்க. தேவ சமூகத்தில் உங்களுக்காக உங்க பெயரை சொல்லி நிற்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் உங்க பெயர் பரலோகத்தில் அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நினைத்தருள், இவர்களை ஆசீர்வதின்னு சொல்லி உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடியினாலே அவர்களுக்கு அடங்குங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அநேக நேரம் ரொம்ப அற்பமா, ரொம்ப சாதாரணமா அவர் இப்படி பேசிருக்க கூடாது. என்ன அப்படி பேசிட்டாரு, அவரு என்னதான் பேசிட்டாரு. இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, சொல்ல முடியாது. ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஊழியக்காரங்க பிரச்சனை உங்க ஆவிக்குரிய நிலை என்னன்னு தெரியும். ஏன்னா உன் ஆடுகளின் நிலைமையை அறிந்து கொள், உன் மந்தையின் மேல் கவனமா இருந்து ஆண்டவர் சொல்றாரு. இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு? ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய நிலையை அவருக்கு தெரியும். அதே சமயத்தில் மொத்த மந்தையும் எப்படின்னு அவருக்கு தெரியும். அப்ப அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் ஆண்டவர் பயன்படுத்திட்டா, கொஞ்சம் எழுப்பிட்டா உடனே என்ன பண்ணுவோம்? நீங்க தான் ஊழியக்காரங்களா? நாங்களும் ஊழியக்காரங்க தான். எங்க உங்க பாஸ்டர் ஏதாவது சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் இல்லைங்க, ஒரு நாள் இல்லை, அநேக நேரம் வெளிப்படையாக பல காரியங்கள் தெரிந்திருந்தோம், அதை சொல்ல முடியாம, அதை சகிக்க முடியாம உங்களை குறித்து துக்கப்பட்டு, உங்களை குறித்து இருதயத்தில் வேதனைப்பட்டு, ஆண்டவரே இந்த ஆத்துமாவுக்காக நான் ஒவ்வொரு நாளும் போராடுகிறேனே, கர்த்தர் இரக்கம் செய்யணும், இந்த ஆத்துமாவை சந்தியும், கர்த்தர் இந்த ஆடுக்கு இறங்குங்க ஐயா, ஆண்டவர் கிருபை செய்யணும் சொல்லி உங்களுக்காக சதைக்கிறபடியினாலே நீங்க கவனிக்கணும். இது இந்த மந்தைக்குள்ள, இந்த சரீரமாகிய சபைக்குள்ள எப்போதும் உங்க போதகரை கனம் பண்ணி இருக்கணும். மத்தேயு 18:20 மத்தேயு 18:20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். எப்பெல்லாம் நீங்க கூடி வந்துடுறீங்களோ, யாரு வராங்களோ இல்லையோ, யார் வந்துடுறா? இயேசு வந்துடுறார். இயேசு வந்துடுறார். இயேசுலாம் அவ்வாறு இயேசு உங்களை பர்சனலா சந்திப்பார். நல்ல கவனிங்க. நீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கலாம்,
புடவை நல்லா இருக்குல்ல, புடவை எங்கே வாங்கினாங்க? நான் கூட இந்த மாதிரி கலரில் தான், இந்த மாம்பழ கலர் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இவங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த மாதிரி யோசனையெல்லாம் விட்டுட்டு, இந்த யோசனையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் யாரையும் பார்க்க மாட்டேன். இன்றைக்கு நானும் என் ஆண்டவரோ, இன்றைக்கு நானும் என் ஆண்டவருடைய வார்த்தையோ தேவனை தனித்து நான் சந்திக்கட்டும். இந்த சரீரமாகிய சபைக்குள்ளே தேவன் உலாவுவார் என்றார். ஆண்டவரை நான் சந்திக்க போகிறேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட கூடி வாங்க. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? சபையின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் கர்த்தர் எப்போதும் தந்தருளுவார். எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் கிடையாது தெரியுங்களா? எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடையாதுங்க. இப்படிப்பட்ட பாக்கியம் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் பயணித்து தான் சர்ச்சுக்கு போகணும். பல நேரம் சர்ச்சுக்கு போக முடியல. காரணம் என்ன? சுற்று வட்டாரத்தில் சர்ச்சே கிடையாது. பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். பல வயல்வெளியாய் கடந்து வந்து பல நேரம் அவங்க ஆத்த கடக்கணும், வயலை கடக்கணும், வரப்புல நடக்கணும். இப்படிப்பட்ட கூட்டம்லாம் உண்டு. ஆனா ஆண்டவர் நமக்கு எல்லாவித வசதியையும் தந்து ஒரு போதகனையும் கொடுத்து உங்களை இருதயத்தில் சுமக்க செய்து இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார் என்றால் கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு நாளும் இந்த சபை கூடி வருதல அப்பமா எண்ணாதிருங்க, இதை விட்டு விடாதிருங்க. ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது காரியம், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள்.